மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே. பாலகிருஷ்ணன் அந்த கட்சியுடைய 3 நாள் மாநாடு விழுப்புரத்தில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் நேற்றைய தினம் பேசும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை பேசினார். குறிப்பாக தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்கிறதா, இங்கு யாரும் போராட்டம் செய்யக்கூடாதா என்ற தோணியில் அவர் பேசியிருந்தார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு குறித்து பல்வேறு இடங்களில் அவர் கருத்து தெரிவித்தது என்பது கடுமையாக விமர்சனம் உள்ளானது. குறிப்பாக அவர் பெரியார் குறித்து பேசியதும், பெரியாருடைய கொள்கைகளை திராவிட கட்சிகள் யாரும் பின்பற்றவில்லை என்று அவர் பேசியதும், இந்தியாவிலே தலித்துகளுக்கு எதிரான வன்முறை நடக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றும் அவர் பேசியிருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனமா என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் கடந்த 9 ஆண்டுகளாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பயணித்து வருகிறது. நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலும், அதே போல 2021 சட்டமன்ற தேர்தல், ஏற்கனவே நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவுடன் கடந்த 9 ஆண்டுகளாக கூட்டணி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் ஆட்சிக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் தற்போது கடுமையான விமர்சனங்களை செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது முரசொலியில் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை வெளியிருந்திருக்கிறது. அந்த கட்டுரையின் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் பாலகிருஷ்ணன் விழுப்புரத்தில் பேசிய பேச்சு தோழமைக்கான இலக்கணம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கொண்டு அவரே பேசுகிறார். அவசர நிலை என்றால் என்ன என்று அவருக்கு தெரியாதா என்றும் கேள்வி கேட்டிருக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதலமைச்சரை எப்போதும் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கும் அவர் விழுப்புரத்தில் எதற்காக வீதியில் நின்று போய் இப்படி கேட்க வேண்டும் என்றும் முரசொலியில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் நட்போடும் எந்த நேரத்திலும் தோழமையுடன் பொது இடங்களில் அனைத்து மதிப்பு அளித்தும் உரிய வகையில் அனைத்திற்கும் மதிப்பளிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எப்போதும் சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நெருக்கடியும் நிர்பந்தமும் கேபிக்கு இருக்கலாம். ஆனால் தோழமை கட்சிகளிடமிருந்து சிறு விண்ணப்பம் வந்தாலும் அதற்கு உரிய மதிப்பளிக்கும் இயக்கமாக திமுக இருக்கிறது என்பதை தோழர்கள் உணர்வார்கள் என்றும் அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.